வத்த குழம்புனாலே ஸ்பெஷல் தான். அதுவும் அம்மா செஞ்ச வத்த குழம்புனா சொல்லவே வேண்டாம். இதில் அம்மா வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்கன்னா, மல்லித்தூள், கடுகும் வெந்தயமும் சேர்ந்த பவுட்ரு, அப்புறம் வந்து மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காய பவுட்ரு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து தக்காளி, நல்லெண்ணெய், சுண்ட வத்தல் அதை எடுத்துட்டாங்க. தக்காளி எல்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டாலே போதும். அரைச்சி வச்சுட்டு அப்புறம் ஒரு வடைச்சட்டியில் இந்த கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சுண்ட வத்தலை பொரித்து எடுத்துட்டாங்க. அப்போ தான் அது வந்து குழம்புல போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக அதை பொரித்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு இதெல்லாமே வந்து வெட்டி 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 வச்சுட்டாங்க. சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டு அப்புறம் ஒரு வடைச்சட்டியில் அந்த ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம்ல அதுலேயே எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருப்போம்ல, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது அதை வந்து இதில் போட்டுட்டு அப்புறம் இது கூடவே பூண்டு அதையுமே போட்டுட்டு நல்லா வறுக்கணும். இது வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கோல்டன் கலராக ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச சுண்டவத்தில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் இதுக்கு வந்து புளித்தண்ணி வந்து தனியாக கரைச்சி வச்சுருப்போம். அதையும் உள்ளே போட்டுட்டு இந்த மசாலா பொடி எல்லாமே நல்லா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் சுவையான வத்த குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு